அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு குரு பயிற்சி. 2024ஆம் ஆண்டு காலபுருஷ தத்துவப்படி 6ஆம் ராசியான கன்னி ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த 2024ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய குரு பகவானோட பயிற்சி கன்னிராசினியர்களுக்கு எப்படி இருக்கும், சாதகமாக பாதகமாக நன்மையாக தீமையாக எல்லாமே இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்க்கலாம். குரு பயிற்சி. குரு யார்? உங்கள் ராசிக்கு வந்து 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியாக வருவார். இப்போ 8ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு அதிர்ஷ்டஸ்தானத்துக்கு உங்களுக்கு குரு வரப்போகிறாரு. வர்ற மே மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை மதியம் 1 மணி அளவில் குரு பயிற்சி நடக்கும். மேசராசியில் இருக்க குரு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். உங்கள் ராசிக்கு குரு வந்து 9ஆம் இடத்துக்கு வரப்போகிறாருங்க. அருமையான குரு பயிற்சி. பொதுவாகவே குரு 2ஆம் இடம் 5ஆம் இடம் 7ஆம் இடம் 9 11 2 5 7 9 11 இந்த இடத்துக்கு குரு வரும்போது ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த 5 இடம் தான் குருக்கு ஒரு உகந்த இடம். இப்போ வந்து குருக்கு வந்து பாருங்கள், உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு வர்றார். குரு வந்து 9ஆம் இடத்துக்கு வர்றாரு. அந்த 5 இடத்துல ஒரு இடமா இப்போ குரு உங்களுக்கு வரப்போகிறார். நல்ல ஒரு குரு பயிற்சியாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க. எதிர்ப்பு நீங்கள் என்னென்னலாம் எதிர்பார்த்தீங்களோ எல்லாமே நடக்க போகுது. ஏன்னா உடம்பு சரியில்லாமல் இருந்தது, கடன் தொல்லையில் இருந்தீங்க, அசிங்கமானப்பட்டீங்க, குடும்ப பிரச்சனை, மன உளைச்சல், அதே வேலை இல்லாத நிலை, சொந்த தொழிலில் முன்னேற்றம் இல்லை, இதெல்லாம் கன்னிராசினியர்கள் அனுபவிச்சுட்டு இருந்தீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அனுபவிச்சுட்டு இருந்தீங்க, அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி. இப்போ வந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு குரு வர்றார். உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு குரு எத்தனாம் இடத்துல இருக்காருன்னு பாருங்கள். இப்போ நம்ம ராசிக்கு பார்த்துட்ருக்கோம். உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல இருக்கார், அவர் எத்தனாம் அதிபதியாக வர்றாரு, என்ன ஆதிபத்தியம், இதெல்லாம் பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்த ஒரு ஜாதகத்திலும் குரு கிடக்கூடாது. குருங்கிறது யார்? புத்திரக்காரகன் குரு, தனக்காரகன் குரு, குழந்தைக்கு அதிபதி குரு, தங்கத்துக்கு அதிபதி குரு, பணத்துக்கு அதிபதி குரு, பொருளாதாரத்துக்கு அதிபதி குரு தான். ஒரு ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கணுங்க. குரு கெடாமல் இருந்தால் தான் நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கும், நல்ல செல்வந்தராக இருப்பாங்க, நல்ல பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி தங்கத்துக்கு அதிபதி குருங்கிறனால ஒரு சில பேர் தங்க நகைகள் வாங்கி வச்சுருப்பாங்க, அவங்களால போட முடியாது. ஒரு சில பேர்லாம் அடமானம் வச்சுருவாங்க, வாங்குவாங்க, அவங்களால பயன்படுத்த முடியாது. ஏன்னா ஜாதகத்தில் குரு கெட்டு போயிருக்காருன்னு அர்த்தம். ஒரு சில பேர் உடம்பு ஃபுல்லாக தங்கமாக போட்டிருப்பாங்க, அவங்க ஜாதகத்தில் குரு நல்லா இருக்குன்னு அர்த்தம். நல்ல குழந்தை பாக்கியம் இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் குழந்தைங்களால் உதவி கிடைக்கும். 5ஆம் இடம் 5ஆம் அதிபதி குரு நல்லாயிருக்கும். அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு நல்ல ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கும். 5ஆம் இடம் கெட்டு போய் 5ஆம் அதிபதி கெட்டு போய் குரு கெட்டு போயிட்டாருன்னா புத்திர பாக்கியமே இந்த பிறவியில் அவங்களுக்கு இல்லைன்னே சொல்லிடலாம். அப்போ குரு எந்த அளவுக்கு வேலை செய்கிறாருன்னு பாருங்கள். ஏன்னா புத்திர காரகன் குரு, தன காரகன் குரு, தங்கத்துக்கு அதிபதி குரு. அப்போ உங்கள் ஜாதத்தில் குரு எங்கே இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப முக்கியம். இப்போ உங்கள் ராசிக்கு வந்து குரு வந்து 9ஆம் இடத்துக்கு வர்றாரு. உங்கள் ராசி பார்க்க போகிறாரு குரு. உடம்புல இருந்த அந்த பிரச்சனைகள், அந்த குழப்பங்கள், அந்த சங்கடங்கள் எல்லாம் உங்கள் ரூட் எல்லாமே கிளியராக போகுது. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போது, சீராக இருக்க போது, சிந்திச்சு செயல்பட போகிறீங்க. ஏன்னா உங்கள் ராசியில் கேது இருக்கிறனால அடிபட்டிருப்பீங்க, நிறைய அடிபட்டிருப்பீங்க. ஞானம் அதுக்கப்புறம் தான் ஞானத்தை கொடுத்துருப்பார் கேது. சில குழப்பங்களை கொடுத்துருப்பார், இதுவா அதுவா அப்படியாங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் தெளிஞ்சிருப்பீங்க. நிறைய பேர் உங்களை ஏமாற்றி இருந்திருப்பாங்க, ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. இதெல்லாமே இந்த காலகட்டங்களில் மாறும். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும், தெய்வ நம்பிக்கை வரும். இதெல்லாமே இந்த மே மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் கன்னிராசினியர்களுக்கு நடக்க போகுது. உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் பட போகுது. ஏன்னா இயற்கை சுபகிரகம் குரு, மாபெரும் சுபகிரகம் குரு. நவகிரகங்கள் 9 கிரகங்களில் முதன்மையான சுபகிரகம் குரு தான். அந்த குரு உங்கள் ராசி பார்க்குறாரு 5ஆம் பார்வையாக. உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் பட போகுது. இருட்டுக்குள்ளே இருக்க கன்னிராசினியர்கள் தெளிவுக்கு வர போகிறீங்க, தெளிவாக இருக்க போகிறீங்க. இனிமேல் தெளிவான ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காமிக்க போகிறீங்க. கண்டிப்பாக நடக்கும். 9ஆம் இடத்துல குரு இருக்கார். பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானத்தில் குரு இருக்காருங்க. அதிர்ஷ்டம் கிடைக்குங்க உங்களுக்கு இந்த வருடம். நிறைய பேருக்கு வந்து கேட்குறீங்க, அதிர்ஷ்டமே இல்லைங்க சார், எங்களுக்கு லக்கே கிடைக்க மாட்டேங்குது, லக்கே அமைய மாட்டேங்குது, எங்களுக்கு அதிர்ஷ்டமே வர மாட்டேங்குது, யாருக்கும் கெடுதலெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, அவங்கெல்லாம் நல்ல காசு பணம் எல்லாம் சம்பாதிச்சு செட்டில் ஆகிருக்காங்க, எங்களால் சம்பாதிக்க முடியல, நாங்கள் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல, ஆனால் எங்களுக்கு தான் சோதனை மேல் சோதனையாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்க கன்னிராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் அதிர்ஷ்டத்தை பார்க்க போகிறீங்க. அதிர்ஷ்டம் தேடி வரப்போகுது. இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்க போகிறீங்க, அதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னா 9ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால தந்தை வழி பூர்வீக சொத்து ஒரு சில பேருக்கு கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். வெளியூர் வெளி மாநிலத்து மூலமாக சில நன்மையான விஷயங்கள் நடக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு வெளியூர் போக போகிறீங்க. தந்தை வழி பூர்வீக சொத்து ஒரு சில பேருக்கு கிடச்சிரும். கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருந்தது பார்த்தீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு சால்வ் ஆக போகுது. அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுது. நல்ல தொழில் அமைச்சிக்க போகிறீங்க. சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு படிப்படியாக வளர்ச்சி இருக்க போகுது. பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க. இந்த குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு நடக்கும்.
குரு உங்கள் ராசிக்கு இப்போ 5ஆம் இடத்தை 5ஆம் பார்வையை உங்கள் ராசி பார்க்குறாரு. அடுத்தது பாருங்கள் 7ஆம் பார்வையை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, விருச்சிக ராசி பார்க்குறாரு. முயற்சி சக்ஸஸ் ஆகும். இனி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றி பாதை தான், சரிங்களா? ஒவ்வொரு ஸ்டெப்பும் முன்னேற்றமான பாதையாக தான் இருக்கும் உங்களுக்கு, தவிர தோல்வி உங்களுக்கு கிடையாது. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் சறுக்கி தான் விட்டுருக்கும். தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க, அடிமேல் அடி விழுந்திருக்கும். வேலைக்கு போகிற இடத்துல பிரச்சனை, கூட இருக்கவங்க பிரச்சனை, கூட பழகிறவங்ககிட்ட பிரச்சனை, எல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக தான் போயிட்டு இருந்திருக்கும். இந்த காலகட்டங்கள் பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க. நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் முன்னேற்ற பாதை தான். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேற போகிறீங்க, படிப்படியாக முன்னேற போகிறீங்க. எல்லாமே நடக்கும். முயற்சிகள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். தம்பி தங்கச்சியோட உதவி கிடைக்கும். வீட்டில் யாராவது இருக்காங்களா, அக்காவோ இல்லைனோ தம்பி தங்கச்சியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சுப நிகழ்ச்சி நடக்கும். எல்லாமே நடக்கும். நல்லபடியாக நீங்கள் இந்த வருடத்தை பயன்படுத்திக்கிங்க. இந்த வருடமே 2024ஆம் ஆண்டு இந்த குரு பயிற்சியிலேருந்தே உங்களுக்கு அற்புதமான ஒரு வருடமாக இருக்கும். அதில் சந்தேகமே கிடையாது. உங்கள் ராசி குரு எங்கே பார்ப்பார்? மகர ராசி பார்ப்பார். 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 9ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு வந்து மகர ராசி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமாக வரும், சரிங்களா? 5ஆம் இடம்ங்கிறது என்ன? புத்திரஸ்தானம். குழந்தை இல்லாமல் இருக்க கன்னிராசி நேயர்களுக்கு குழந்ை பாக்கியம் கிடைக்கும், குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். அதேமாதிரி கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் சிந்தித்து செயல்பட போகிறீங்க. தெளிவான ஒரு ஞானம் கிடைக்க போகுது, நல்ல ஒரு அறிவு கிடைக்க போகுது இனிமேல் உங்களுக்கு, சரிங்களா? ஏன்னா குழப்பத்தில் தான் இருந்தீங்க கன்னிராசி நேயர்கள், இனி தெளிவுக்கு வர போகிறீங்க. குழந்தைகளை செட்டில் பண்ண முடியலன்னு ஒரு ஏக்கத்தில் இருக்கவங்களுக்கு குழந்தைகளை செட்டில் பண்ணுவீங்க. குழந்தைகளை வெளியூர் வெளிமாநிலம் போய் படிக்க வைக்கிறது, இல்லை நல்ல ஒரு வேலைவாய்ப்பை வாங்கி கொடுத்து நல்ல ஒரு வேலைவாய்ப்பு வாங்கி கொடுத்து வெளிநாடு வெளியூருக்கு அனுப்புறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செய்ய போகிறீங்க கன்னிராசி நேயர்கள். புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்க, ரொம்ப வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த வருடம் கிடச்சிடும். நல்ல தெய்வ அனுகிரகம் கிடச்சிருங்க. ஏன்னா 9ஆம் இடங்கிறது தெய்வஸ்தானம், ஆன்மீக ஸ்தானம். இஷ்ட தெய்வம் 9ஆம் இடம், 5ஆம் இடம் குலதெய்வம். பரிபூர்ணமாக தெய்வ அனுகிரகம் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும். கன்னிராசி நேயர்கள், அத்தனை கன்னிராசி நேயர்களும் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி மட்டும் நடந்துருச்சுன்னா நான் சொன்ன பலன் இதை விட நீங்கள் அதிகமாக உங்களுக்கு நல்ல பலன் நடக்கும். அது சந்தேகமே கிடையாது, டவுட்டே கிடையாது. அப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள், சரிங்களா? ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த குரு பயிற்சி திடீர் அதிர்ஷ்டமாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். எதிர்பாராத விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துடும். நல்ல வேலை கிடச்சிரும். தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை இருக்கும். நிறைய ஆர்டர்ஸ் கைக்கு வரும். நிறைய கஸ்டமர்ஸ் உங்களுக்கு தேடி வருவாங்க. பொருளாதார முன்னேற்றம் படிப்படியாக இருக்கும் இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து, சரிங்களா? உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே பஞ்சாக பறக்க போகுது. உங்கள் தடைகள் எல்லாமே தூள் தூளாக உடைய போகுது, சரிங்களா? உங்களுக்கு இருந்த இந்த தடங்கள் எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது. அது எல்லாமே இந்த குரு பகவான் உங்களுக்கு நிச்சயமாக சர்வ நிச்சயமாக உங்களுக்கு நல்லது பண்ணி கொடுப்பார். இந்த குரு பயிற்சி ஒரு யோகமான ஒரு அதிர்ஷ்டமான குரு பயிற்சியாக இந்த கன்னிராசி நேயர்களுக்கு அமையும். அதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது, சரிங்களா? பயன்படுத்திக்கிங்க. நல்ல காலகட்டம், நல்ல நேரம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும். உங்கள் தலையெழுத்து அதுபடி தான் போயிட்டுருக்கும், உங்கள் விதி அதுபடி தான் போயிட்டுருக்கும். உங்கள் பிறப்பு ஜாதகம், உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம 100% துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.